ஹாய் வணக்கம். நான் உங்கள் புக்காரன். இன்னைக்கு என் வைஃப் வேலை, அதனால நான் தான் சமையல். வித்தியாசமான முறையில் ஒரு பிரியாணி. உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் செஞ்சு முடிஞ்சுட்டு வடிவை காட்டுறேன். கொதிக்குது. செய்முறையெல்லாம் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன், பாருங்க என்ன மாதிரி அப்படின்னு. இன்னும் அரிசி போடலை, இப்போ தான் கொதிக்குது. எல்லாம் அரைச்செல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு பிரியாணி உண்டு செய்கிறேன். பாருங்கள், அது கடையில் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு, இல்லாட்டி கழுவி வைக்காட்டி எல்லாம் இதெல்லாம் நிறைய இதாக போயிடும். என்ன, எல்லா இடத்துலையும் பாத்திரங்கள் நிறைஞ்சு போயிடும். நான் சமைச்சு சமைக்கக்குள்ளேயே எல்லாம் கழுவி வச்சுருவேன் பாத்திரங்கள் எல்லாம். அப்போ அந்த பாத்திரங்கள் நிறைய இதில் சேராது. அப்போ இந்த சமைக்கிற இடம் எப்பயும் வடிவா துப்புரவா நிறைய இடம் உள்ளதாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் சமைக்கவும் ஆசையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பாத்திரத்தையும் பாவிச்சுட்டு அப்படியே கழுவி வச்சுட்டோன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு ஸ்பெஷல் பிரியாணி செஞ்சு நல்ல மாசி சாப்பாடு உங்களுக்கு நான் செய்யக்குள்ள அதையும் சொல்லி காட்டுறேன். கொஞ்சம் இருக்குதாங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அந்த அரிசியை போடுவோம். கொஞ்சம் தண்ணி கீழே விட்டுட்டு போட்டாச்சு. நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் பொரிச்சது அதையும் போட்டு ஒருக்கா, அது பிறகு ஒருக்கா போடுவணும். இடையிலையும் ஒருக்கா கொஞ்சம் போட்டுட்டு அரிசி அவிய கடையில் ஒருக்கா நல்லா கிண்டி விட்டுட்டு, ஏன்னா அரிசி ஒன்னோட ஒட்டக்கூடாது. அப்போ நீங்கள் அரிசி போட்ட உடனே ஒருக்கா அப்படி ஒருக்கா கிண்டி விடணும். சரியா? நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி விடுவோம். அரிசி நல்லா கொதிக்குது. கொதிச்சோன்னா கொஞ்சம் குறைச்சி விடுவோம். அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி விடுவோம். அதுக்கடையில் இதை துடைச்சி வச்சுட்டு, மகன் ஃபுட்பால் போனார், வந்துட்டார் போல. பாப்பா என்ன சொல்கிறாங்க. ஹலோ, ஃபுட்பாலுக்கு போயிட்டு வாராரு. ஃபுட்பால் போயிட்டு இப்போ தான் வாராரு. என்ன மாதிரி ஹலோ 2 கொண்டு தோத்தா பரவாயில்ல. அவங்களோட டீம் ஒரு 2 கொண்டு இல்லாட்டி 3க்கு 2 தோக்குறதா முடியல. ஒரு நாளைக்கு வெள்ளுவாங்க தானே, பார்ப்போம். இது என்னன்னு தெரியுதா? உரல், இஞ்சி பூண்டு போட்டு இடிக்கிறதுக்கு. பிரியாணி என் மகனுக்கு பிரியாணினா சரியான விருப்பம். அவன் பிரியாணி பிரியன். அப்ப அவர் ஒரு பிரியாணி பிரியன்.
உடனுக்குடன் எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டா வேலை குறவு. பிரியாணி முடிகிறது கடையில் குசினியும் அப்படியே க்ளீனாக போயிடும். என்ன கத்திரிக்காய் புரட்டல் ஒன்று செஞ்சால் நல்லா தான் இருக்கும். பார்ப்போம், டைம் இருந்தால் செய்வோம். இருக்குதான் பிரியாணிக்கு கத்திரிக்காய் ஒரு இப்படி ரோஸ்ட் பண்ணி நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் என்ன மாதிரி என்று பார்ப்போம். ஸோ இந்த கழுவியாச்சு, இதுவும் கழுவியாச்சு, அநேகமாக எல்லாம் கழுவியாச்சு. என்ன செய்யறது, சனிக்கிழமையில் எனக்கு லீவு, வைஃபுக்கு வேலை இல்லை. சால்ஸ் சின்னவருக்கு ஆப்பிளும் சால்ஸும் வேணுமா? சால்ட் அவருக்கு கழுவி கொடுப்பான். ஒரு கோப்பை எடுங்கோ. அந்த ஆப்பிள் வெற்ற இது இப்படி போட்டு எடுத்தேன்னா அந்த இதெல்லாம் வடிவாக வந்துடும். இது உங்களுக்கு அதை போட்டு எடுத்தா ஆப்பிளுடைய அந்த அந்த நடுப்பகுதி அப்படியே எல்லாம் சுத்தமாவி அவருக்கு அந்த ஆப்பிளில் கொஞ்சம் உப்பு போட்டால் நல்லா சாப்பிடுவார். வடிவா போய் சாப்பிடும். அந்த நடுப்பகுதி இப்படியே தனியாக கலண்டு வந்துடும். Bitteschön. இப்போ என்ன முக்கியமானது உண்டு, மாசி தேடணும். மாசி எங்கே வச்சுட்டு போனாலும் தெரியல. இந்த வைஃப் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்கணும், டீப் ஃப்ரிட்ஜுக்கு. இங்கே இருக்கோ இல்லாட்டி வெளியில் இருக்கோ தெரியல. இப்போ பார்ப்போம். டீப் ஃப்ரிட்ஜுக்கு இருக்குதா? இன்னும் இவ்வளவு சாமான் இருக்குது. கட்டி வெட்டி இருக்கிறாள். என்னென்ன வெட்டி இருக்கிறாள் என்று தெரியவில்லை. மாசி கருவாடு குறிப்பிடவானான். மாசி கருவாடு இருக்கு. எல்லாம் பேக்கா இருக்குதப்பா. என்னத்தான் இருக்கும் தெரியா? வித்தியாசியா ஐயோ தேடி கண்டுபிடிக்க முடியலையே. கண்டுபிடித்து விட்டேன். ஓகே பிரி சத்தம் போடுறாரு. அவருக்கு மிச்ச நேரம் இப்போ வேறு கொஞ்சம் ஊற போடணும். அப்படித்தான் அந்த தம்பி சொல்லி தந்தார். ஒரு தம்பி வீடியோ துபாயில் இருக்கிறாரு. நம்மளாக நான் மாசி பொறிக்கணும். ஆனால் நம்மளாக கொஞ்சம் பொறிக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மாசி பழுதா போகாது. டீப் ஃப்ரிட்ஜில் அப்படியே இருக்கும்.
மனம் மாஸ் சுடு தண்ணியில் ஊற வைக்கணும். ஏதா சுடு தண்ணி தான் எங்களுக்கு பைப்பை திறந்து ஒன்று வருமே. ஓகே, பிரியாணி எந்த லெவல்னு பார்ப்போம். கொஞ்சம் ஒருக்கா கிண்டணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிடும். அப்படி கிளிக்கிறா கொஞ்சம் ஓகே. பிரியாணி நல்லா அரிசி வந்துட்டு பாருங்க மக்களே, நல்லா வந்துட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேண்ணே. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் மேலே கொஞ்சம் அப்படி நல்லா தூவி, சரியா? பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் மாசிக்கும் இருக்கு, அதை விட பொரிச்ச வெங்காயம் அப்படி நல்லா கொஞ்சம் தூவி, கொஞ்சம் உப்புத்தூள் மேலால் கொஞ்சம் உப்புத்தூள் கொஞ்சம் தூவணும், எனக்கு கொஞ்சம் காணாது. அதை விட மேலால் உப்புத்தூள் கொஞ்சம் தூவியாச்சு. அதோட கொஞ்சம் கறிப்பல் இந்த மசாலா, கறி மசாலா தான் உரப்பில்லாதது, அதுவும் கொஞ்சம் சும்மா லேசாக இப்படி தூவி அந்த சூட்டிலேயே நல்லா அப்படியே அலுப்பொடி ஒன்று போட்டு இந்த அலுப்பொடி ஒன்று போட்டு அந்த முழு வெக்கையில் அப்படியே அவிய விட்டோன்னு சொன்னால் சோறு சும்மா அந்த மாதிரி பூ மாதிரி அவிஞ்சு வரும். அலுவல் முடிச்சு மாசி சாம்பலுக்கு அலுவல் பார்ப்போம். என்ன பேர் சுமரேஷ், பசிக்குது சாப்பிடணும். முட்டை அவிய போட்டுட்டேன். இப்போ நம்மளோட மாசி சம்பல் செய்ய போகிறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு தேங்காய் பூ கொஞ்சம் வறுக்க சொன்னார், பார்ப்போம். தேங்காய் பூ கொஞ்சம் வறுக்கணும். தேங்காய் பூ கொஞ்சம் வறுத்துட்டு நம்மளாம் தேங்காய் பூ போடுறதில்லை, அவர் சொல்லியிருக்கிறார் தேங்காய் பூ கொஞ்சம் வறுக்க சொல்லி. அப்போ நம்ம வறுத்து பார்ப்போம். என்ன தேங்காய் பூ கொஞ்சம் நிறைய தான் போடுவோமே, தேங்காய் பூ நிறைய போட்டு நல்லா தானே இருக்கும்.
போட்டு பிரட்டுவோம். இப்போ உள்ளத்தில் போட்டு பிரட்டுவோம் தேங்காய். அதை வைக்கலாம். தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு பிரட்டிட்டு வாரேன். சமைக்கிற நேரம் நீ சனிக்கிழமை தானே, சின்ன வைன் சொட்டு அடிச்சு கொஞ்சம் சமைச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். எடுத்துட்டு வா. போன கிழமை உடைச்சிட்டு வச்சது எரிய போயிட்டாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சியர்ஸ். சொல்லி வேலையில்